அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவு எதை பத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. வருகிற 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்காக அதை எதிர்க்கும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இது போல 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அது தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கும், தொகுதிகள் குறையும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கண்டனத்தையும் பதிவிட்டு இருந்தாரு. இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் ஒரு பதிவை போடுறாரு. என்னன்னா, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், அது போல இருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அப்படின்னு ஒரு எதிர்ப்பதிவு ஒன்று போடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிற்கு எந்த வகையில தீமைகள் வந்தாலும், எந்த வகையில ஒரு தீமை செய்யக்கூடிய யார் எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் முதல் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவனாக நான் இருப்பேன்னு சொல்றாரு. அப்படி சொல்றவரு தன்னுடைய கடந்த காலங்களை பத்தி யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அவர் இருக்கும்போது அவர் ஆட்சி காலத்துல என்னென்ன மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய திட்டங்கள் வந்ததுன்னு அவர் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? 2017ஆம் ஆண்டு உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு இன்னைக்கு மக்கள் மின் உயர்வுனால அவதிப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் பழனிசாமி அவர்கள். அதே 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வை இங்க கொண்டு இன்றைக்கு மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதற்கு காரணமும் பழனிசாமி அவர்கள். 2020ஆம் ஆண்டு 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து விட்டு அதற்கு கேட்கிறாரு, சட்டமன்ற பதிவே இருக்கு, என்ன கேட்கிறாரு, இந்த 3 வேளாண் சட்டங்களால எந்த விவசாயி பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்டாரு. இது சட்டமன்ற குறிப்பிலேயே இருக்கு. என்ன நீங்க இந்த சட்டத்துல என்ன தவறுன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்லுங்க. இது மூடாந்தரமா எல்லாரும் தயவு செய்து அறிவுறுந்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த 3 சட்டங்கள் இருக்கின்றன. இந்த 3 சட்டத்தில் விவசாயிகள் எதில் பாதிக்கிறார் அதை சொல்லுங்கள். தமிழ்நாடு விவசாயிகள். அதே 2019ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் 11 பேர். அதுக்கு ஆதரவாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வந்த வாக்குகள் 125, எதிராக வந்த வாக்குகள் 105. அந்த அதிமுக போட்டிருந்த அந்த 11 வாக்குகளை இங்க எதிர்த்து போட்டிருந்தால் அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வந்திருக்காது. இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் வந்திருக்காது. இதே சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டிக்காட்டு. இப்படி தன்னுடைய ஆட்சி காலத்துல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா செயல்பட்டு விட்டு இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வரும் அத்தனைக்கும் குரல் கொடுப்பேன்னு சொல்றீங்க மிஸ்டர் பழனிசாமி.